இங்க ஒருத்தன் ஸ்கூல் மொட்டை மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு எழுந்தவன், ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டோமே, கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு கீழே இறங்கி வரான். கிளாஸ்க்கு போற வழியில போட்டிக்கோல எல்லா பசங்களும் இவனை ஒரு மாதிரி ஏற இறங்க பாக்குறாங்க. இவனும் வேக வேகமா கிளாஸ் போயிடுறான். ஆனா அங்க இருக்க யாரையும் அவனுக்கு தெரியல. கிளாஸ் மாறி வந்துட்டோம்னு பயந்து போனவன் திரும்பி பாக்குறப்போ கிளாஸ் டீச்சர் உள்ள வராரு. ஆனா வந்தவரு, நீ என்னடா பழைய யூனிஃபார்ம் போட்டிருக்கன்னு கேட்டதும் இவன் ஷாக் ஆகிறான். இந்த யூனிஃபார்ம் உனக்கு எங்கடா கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்ப பசங்க எல்லாரும் இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல செக்யூரிட்டி கூப்பிடுறாரு. பயந்து போனவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வரான். வெளியில இருந்த போர்ட்ல கரண்ட் இயர் 2017ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி இப்போ 2005 தான் நடக்குது. என்ன தாண்டா நடக்குது இங்க? உள்ள என்னடானா எல்லா பசங்களும் புதுசா இருக்காங்க, வேற யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, டீச்சரும் புதுசா இருக்காரு, ஸ்கூல் பில்டிங்கே டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ இது வேறன்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போனா இவனோட ஃபேமிலியில எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததும் அவன் பாட்டி வாப்பா சாப்பிடலாம்னு கூப்பிடுறாங்க. இவனும் சந்தோஷமா உள்ள போறான். ஆனா அடுத்த செகண்ட் அவங்க எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. ஒண்ணு புரியாம முழிச்சிட்டு இருக்கப்போ வீட்டுல வேற ஒருத்தவங்களோட ஃபேமிலி போட்டோவை பாக்குறான். என்னடா இது எல்லாமே தப்பா இருக்குன்னு யோசிச்சுட்டு வெளியில வந்தா அந்த வீட்டோட ஓனர் வராரு. இவனை பார்த்தது நினைச்சு அவன் அடிக்க பாக்குறாரு. இவனும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவர் இவனை அடிக்க வர இவன் தடுக்க போய் அவர் தூர போய் விழுந்துடுறாரு. நாமள அடிச்சோம்னு இவன் யோசிச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவர் கையில இருந்து கீழே விழுந்ததை அள்ளிட்டு இருக்கான். அந்த கேப்ல அவர் ஒரு கட்டையால் அவன் மண்டையில ஒரு போடு போட்டு மயங்க வச்சிடறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தப்போ இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். பக்கத்துல இருந்த போலீஸ், ஏண்டா பழைய ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு வீட்டை உடைச்சு திருட பாக்குற, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. இவன் மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவனோட பேர், அப்பா அம்மா அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்குறாரு. டேட் ஆஃப் பர்த் 1987 சொன்னதும், ஏண்டா உன் டேட் ஆஃப் பர்த் கேட்டா ஏன் டேட் ஆஃப் பர்த் சொல்கிற? 87ல் பிறந்திருந்தா இந்நேரம் 32 வயசாகிருக்கும். ஆனால் நீ சின்ன பையனாக இருக்கன்னு கேட்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ அவன் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது. ஆனால் அவன் இறந்து 12 வருஷம் ஆச்சுன்னு போட்டிருக்கு. டக்குன்னு எழுந்து போய் அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட பேச போகிறாரு. அந்த கேப்பில் இவன் ஃபேஸ் வாஷ் பண்ண ரெஸ்ட் ரூம் போகிறான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்புறப்போ பின்னாடி இருந்த ஆஃபீஸர் இவன் ஐடி கார்டை பார்த்ததும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஆக்சுவலி இவர் அவனோட ஸ்கூல்மேட், க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஆக்சுவலி அன்னைக்கு அவனோட பர்த்டே. அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, பாட்டியும் தம்பி தங்கச்சியும் தான். ஸோ பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புறப்போ இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் ஃபேமிலியோட சேர்ந்து இவனை சர்ப்ரைஸ் பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு கால் பண்ணி வரப்ப ஆர்ட் ரூம்ல என்னோட பேகை எடுத்துட்டு வா, நான் மறந்துட்டேன்னு சொல்லியிருப்பான். அதை எடுக்க போனவன் பேகை தேடுறப்போ அவன் ஸ்கூல்லையே ரவுடி பையன் ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்பான். அவனை காப்பாற்ற ஆம்புலன்ஸை கூப்பிட இவன் வேகமாக சைக்கிளில் போகிறப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் மாட்டி ஸ்பாட்லேயே இறந்தும் போயிருப்பான். அது மட்டும் இல்லை, அவன் மேலே அந்த கொலைப்பலியும் விழுந்திருக்கும். இப்போ இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனையும் வாங்கி தந்துடுறாங்க. எல்லாரும் ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு என்ஜாய் பண்ணுறப்போ ஹீரோயினுக்கு ஒரு ரிங்கை போட்டதும் இவன் மறைஞ்சு போயிடறான்.